அவரு வந்து அவர் அவர் வரலன்றதுனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நிக்கிறாரு. அவ்வளவுதான். மக்களுங்க இன்னும் கொஞ்சம் இருக்கிற மக்களுங்க எல்லாம் சாவடிக்கிறதுக்கோசரம் அவர் இப்ப இது பண்ணி போராட்டம் பண்ணி நிக்கிறாரு. ஏதோ அவர் வந்துக்கிறாரு, அவர் ஏதோ ஒரு நல்ல ஆட்சி, ஏதோ ஒரு நல்லது பண்றாரு. அது அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு ஆளா என்ன திருத்தலாம்? பல கூட்டாளியா இருக்கிறாங்க. எல்லாம் எந்தெந்த நேரத்துல எது எது பண்ணணும்னு யோசனை பண்ணி பிளான் பண்ணி பண்ணிருக்கிறாங்க. வேற நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? நல்ல ஆட்சி வந்துக்குது அவங்களுக்கு பிடிக்கல. ஏதோ மக்களுக்கு ஏதோ வந்து அது ஏதோ அவரால முடிஞ்சது ஏதோ செய்யறாரு. ஏதோ சொல்லிக்கிறாரு, வாக்கு குடுத்துக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்வாரு. மக்களுங்க ஒரேடியா எல்லாமே இப்பவே செஞ்சிடணும்னு சொன்னா எப்படி செய்வாங்க? ஒரு கோமாளி வந்து ஒரு அரண்மனைக்கு போனா அந்த அவன் அரசன் ஆக முடியாது. அவன் ஆக முடியாது. அரண்மனை தான் கோமாளி கூடாரமாம் ஆகும். ம். அது போலதான் இப்ப தமிழ்நாடுல நடந்துட்டு இருக்கு அப்படின்றாரு உதயநிதி. இல்லையே, நல்லா கரெக்டா தான் போயின்னு இருக்குது. ம். மக்களுங்களுக்கு என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் தான் செஞ்சு நிக்கிறாங்க. இவங்க அந்த ஆட்சி வந்து ஆடலன்னு இப்போ அவங்க வந்து அது அவர் மேல போராம பண்ணி தேவையில்லாத மக்களுங்களை சாவடிக்கிறதுக்கோசரம் பாக்குறாரு.